கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம். Psalms 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அவர் உங்களை உயர்த்துவார். பொதுவாக உயர்த்தப்படுதல் அப்படிங்கிறத பற்றி கேட்கிற பிரசங்கம் எல்லாமே ஆண்டவர் பொருளாதாரத்தில் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதான் கேட்டிருப்போம். எல்லா சபைகளையும் பண்ற பிரசங்கம் பொருளாதாரத்தில் தேவன் உயர்த்த வேண்டும், ஒருவனை நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்ற வேண்டும், அவனுடைய பதவியில உயர்வு, பொருளாதாரத்தில் உயர்வு, இப்படிப்பட்டதான அடிப்படையில் தான் நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். இவ்விதமாகத்தான் நம்முடைய உயர்வையும் நாம் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னை உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கஷ்டமெல்லாம் போகணும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா கஷ்டங்களும் நீங்கி போக வேண்டும், வசதி வரணும், அடுத்தவர் நிலைமைக்கு நான் வசதி உள்ளவனாய் மாற வேண்டும், இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், நல்ல வீட்டில் திருமணம் நடக்கணும், அதான் உயர்வு அப்படின்னு நிறைய காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், மனதில் வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை உயர்த்துகிற காரியத்தை குறித்து நான் ஒரு வசனத்தை இவ்விதமாய் பார்த்தேன். வாசித்து பாருங்கள். வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசையை பற்றி சொல்லும் பொழுது மோசே இடத்துல கர்த்தர் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவன் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருந்தான், ஆனால் அதன் பின்பு 40 ஆண்டுகள், அதாவது அரண்மனையில் இருந்த 40 ஆண்டுகள் பிறகு வனாந்தரத்தில் மீதியான் தேசத்தில் ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலை. எகிப்திலே பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்தவன், ஆனால் அவனுடைய வாலிப பருவத்துக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, அவன் மீதியான் தேசத்தில் மாமனாருடைய வீடுகள், மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டார். அவனுக்கு கூட சொந்தமாக ஆடு கிடையாது, மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்நிய தேசத்தில், அவனுடைய சொந்த தேசத்தை அவன் இப்பொழுது மறந்து விட்டான். சொந்த இனம் அவன் பார்க்க முடியாது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா வந்தால் இவனை பார்வோன் கொன்று போடுவான். ஆகவே அவன் ஒரு அகதியை போல ஒரு அந்நிய நாட்டில் அவன் ஒரு சாதாரண ஒரு வேலையை, ஆடுகளை மேய்க்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அந்த வார்த்தையை பாருங்களா, அதை கொஞ்சம் நீங்க எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஆடு எப்படி சொல்லியிருப்பார். பாருப்பா, நான் ஒண்ணு என்ன பண்ண போறேன், பார்வோனுக்கு தேவனாக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட அதை ஒரு பெரிய சேலஞ்சா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும் பொழுது அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மனதில் நல்லா அது விளங்கும். அவனை வந்து பார்த்து அவன் இருக்கிற நிலைமையை பார்க்குறான். ஒரு கையில் ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி நிற்பான், ஒரு குச்சியை வைத்து கொண்டு அரைகுறை ட்ரெஸ் போட்டிருக்கா, எப்படி தெரியாது. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டவனாக அவன் காட்சியளித்திருக்க மாட்டான். நாட் வெல் ட்ரெஸ்ட், நாட் வெல் எக்யூப்ட், வேற எந்த விதத்திலையும் சிறந்தவன் இல்லை. நல்ல லாங்குவேஜ் கிடையாது, பாஷை இல்லை, பாஷை தெரியாதனால ஒரு காலத்தில் அவன் he was well educated, பார்வோனுடைய அரண்மனையிலே நன்றாக படித்தவன். படிச்சுட்டு ஒரு வருஷம் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் உட்கார்ந்தீங்கன்னா படிச்சதை மறந்துடுவீங்க. அப்புறம் போய் வேலை கேட்டா வேலை கிடைக்காது. அதனால வேலை கொடுக்குறவங்க கேட்பா, நீ எவ்வளோ நாள்ப்பா, நீ படிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, 5 வருஷமா வீட்டில் இருந்தேன்னா நீ வீட்டிலே போய் உட்காரணுமா. ஏன்னா படிச்சதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது.
அதெல்லாம் படித்து முடித்த உடனே ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். இல்லைன்னா படித்ததுக்கும் நமக்கும் பிரயோஜனமே, படித்ததுக்கும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். நல்லா படிச்சிருந்தான், நல்ல விதமாக அவன் எக்யூப்டாக தான் இருந்தான். அடுத்த நிலைமையில் ஒரு ராஜாவாய் வரக்கூடிய அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்புக்கு வருவதற்கு, எகிப்து தேசத்திலேயே உயர்ந்த அந்த பதவியை அடைவதற்கு உரிய எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்தது. ஆனா இப்ப அவனுடைய தகுதியை பாருங்க. ஆளை பார்த்தா ராஜா மாதிரி இல்ல, பிச்சைக்காரன், ஒரு லேபரர் மாதிரி இருக்கான், ஒரு கூலி ஆள் மாதிரி இருக்கான், ஒரு கூலி ஆளுடைய தோற்றம். நம்ம மோசையை பற்றி பார்த்தோன்னா தாடி வளர்த்த மாதிரிலாம் பார்ப்போம் மூவியில, அப்படிதான் இருந்திருப்பான். அது மாதிரி இப்போ நீங்க ஆண்டவர் சொல்லும் போது எனக்கு பேச தெரியாது என்று சொல்கிறார் என்றால், பேசுறதையே மறந்து விட்டான். சாதாரணமாக பேசுவதற்கு என்பதற்கு அவனுக்கு அதாவது மறந்து போனது. அநேகர் மேடையில் நல்லா பேசணும்னா தொடர்ந்து மேடையில் பேசிட்டு இருக்கணும். அதாவது தொடர்ந்து பேசிட்டு இருந்தா தான் பேச்சு வரும். டிரைவர்ஸா சிலர் போயிருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல காரியங்களில் அவர்கள் பின்தங்கி விடுவார்கள். ஏன்னா ரோட்டையே பார்த்து அப்படியே ஓட்டிகிட்டே இருந்து யார்ட்டையும் அதிகமாக வேற கான்டாக்ட் இல்லை. அதனால் ஒரு ஏரியாவில் அப்படியே அவங்க டல் ஆகிடுவாங்க. சிலர் டிரைவராகவும் இருப்பாங்க, வேறையும் பல காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதுபோல் சில வேலைகள், சிலர் மிஷின்லேயே தான் இருப்பாங்க. வீட்டில் வந்தால் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, காலில் போய் மிஷின் ஓட்ட வேண்டியது, யார்ட்டும் பேச வேண்டியது இருக்காது. அவங்களுடைய திறமைகள் அப்படியே அவங்க பின்வாங்கி, அதாவது பின்னோக்கி போய் விடுவார்கள், வளர்ச்சி இல்லாமல் போய் விடுவார்கள், வளர்ச்சி குன்றி போய் விடுவார்கள். ஆகவே அவ்விதமான நிலைமையிலே அவன் ஒரு பூஜ்யம், ஆங்கிலத்தில் சொன்னால் ஜீரோ, ஒரு பூஜ்யத்துக்கு வந்து விட்டான். ஒரு காலத்தில் அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? ஐ ஹீரோ என்று நினைத்தான். நம்ம எப்ப ஹீரோ நினைக்கிறோமோ அப்போ ஆண்டவர் சொல்வாரு, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள், ஒன்னு தான் உயர்த்த முடியாது. நம்ம ஹீரோன்னு எப்ப நினைக்கிறோமோ அப்படி நினைக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்த மாட்டார். அவன் பெரிய ஆள், நல்ல பலன் இருக்கு, நல்ல புத்தி இருக்கிறது, நல்ல ஸ்மார்ட்டான ஆள், என் குடும்பம் பெருசு, இப்படி நிறைய மசில் அப்படின்லாம் காட்டினோன்னா ஆண்டவர் சொல்வாரு, நீ குப்பை, ஒண்ணும் இல்லை, எனக்கு உதவி, நீ ஒன்று நான் உபயோகப்படுத்த முடியாது என்று சொல்லுவார். நம்ம ஆண்டவர் உயர்த்தவும் மாட்டார். ஆகவே அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால், சீரோ அப்படின்னு ஒரு நிலைமை கொண்டு வருவார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமை கொண்டு வருவார். அதுக்காக தான் அவனை எகிப்திலிருந்து மீதியான் தேசத்துக்கு போகக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அவனை பார்வோன் கொல்ல பார்த்தான். ஏனென்றால் இவன் ஒரு கொலை செய்தான். ஒரு எகிப்தியனை கொன்று மணல்லே புதைத்து விட்டான். கொன்றுட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மணல்ல புதைச்சிட்டான். ரொம்ப ஸ்மார்ட் அந்த விஷயத்துல. தொடர்ந்து விட்டிருந்தா எகிப்தில் அத்தனை பேரையும் இப்படி கொண்டு அடியில புதைச்சிடலாம் நினைச்சான். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்து அவர்களை எப்படியா விடுவித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம்தான். அது என்னால முடியும் என்று நினைத்தார். நினைத்து அதை செய்ய ஆரம்பித்தான். அது தவறான வழியிலே செய்தான். தேவனுடைய மெத்தட் அதை வைத்துதான் நாம் முன்னேற முடியுமே தவிர, நம்முடைய மெத்தடில் நம்ம முன்னேறினால் அது தோல்வியாய் முடியும். ஓடி போக வேண்டியது இருக்கும், கடைசியில நம்ம சீரோவா மாற வேண்டியது இருக்கும். So we must follow the God's method. தேவனுடைய அந்த மெத்தட், அவருடைய முறையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவர் வைத்திருக்கிற வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் 37ஆம் சங்கீதத்திலே 34ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள் அப்படிங்கிறதுக்கு முன்னால கற்றுக்கொள் அப்படின்னு இடையில போட்டுக்குவோம். முதல்ல கற்றுக்கொள், அப்புறம் கைக்கொள். God's method, the God's route, the God's way, God's plan, the God's will, இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். பொறுமையாய் காத்திருந்து அந்த வழியை கற்றுக்கொண்டு
அந்த வழியை நாம் கை கொண்டால் கர்த்தர் எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இவன் அவசரப்பட்டதுனால அநேக ஆண்டுகளை அவன் நஷ்டப்படுத்த வேண்டியதா இருந்தது. அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சம்பவித்தது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் இந்த அளவுக்கு அவன் குழப்பம் அடையவில்லை. அவன் ஆரம்பத்திலேயே தன்னை ஒரு ஹீரோவா நினைக்கவில்லை, தன்னை ஒரு ஹீரோவாகவே நினைத்தான். ஆமென், அல்லேலூயா. அவன் தேவனுடைய கிருபையை சார்ந்திருந்தான். he was depending upon the grace of God. தேவனுடைய கிருபையை தாவீது சார்ந்திருந்தவன். சங்கீதத்தில் படிக்கும் பொழுதெல்லாம் தேவ கிருபை, தேவனுடைய கிருபை, கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், அவர் கிருபை ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது என்று அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனை சார்ந்து கொண்டவன், தேவனை சார்ந்து கொள்ளாமல் தன் பலத்தை சார்ந்து கொள்கிறவன், தன் அறிவை சார்ந்து கொள்கிறவனை கர்த்தர் உயர்த்த மாட்டார். அவன் இந்த உலகத்திலே உயர்த்தப்பட முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், காத்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருந்து நாம் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு தேவனை சார்ந்து நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய கிருபையை சார்ந்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் உயர்த்துவேன். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். இப்போ மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சீரோவாக ஆக்கினது யாரு? சொல்ல போனா அவனுடைய சுயநலம், அவனுடைய அதாவது புத்தியினம், அவனுடைய மதியினம், அவனுடைய பாவம், அவனுடைய அவசர புத்தி, இதெல்லாம் தான் அவனை சீரோவா மாற்றினது, பூஜ்யமான நிலைமைக்கு கொண்டு வந்தது, ஒன்றுமில்லாத நிலைமைக்கு கொண்டு வந்தது. அடிமட்டத்துக்கு வந்து விட்டான். அவ்விதமான நிலைமையிலே தேவன் சில சமயத்திலே நம்மை அவர் மாற்றுவார். நிமிர்ந்து அப்படி நிற்போம் பாருங்க, கொஞ்சம் தலையை கொஞ்சம் அந்த நான் அப்படிங்கிறத கொஞ்சம் சரிப்படுத்தணும். அதுக்காக அந்த நான் அப்படிங்கிறத கொஞ்சம் தலையெல்லாம் தட்டி, இப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது இந்த மோசே எப்படி நின்றுப்பான்? இப்படி நின்றுப்பானா? இப்படி நின்றுப்பானா? எப்படி நின்றுப்பான்? இப்படிதான் நின்றுப்பான். சில ஆட்கள் கொஞ்சம் காலம் பொறுத்து அப்படி ஆட்டோமேட்டிக் இப்படி மாறிடுவாங்க. அப்படி மாத்துறது கர்த்தர் ரொம்ப பாடுபடணும், ரொம்ப பாடுபடணும். சர்ச்சில் வந்தா கூட சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இப்படி தான் நிற்பாங்க. அப்புறம் கர்த்தர் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களை சரிப்படுத்தி இப்படி வந்துடுவாங்க. சொல்லும்படியேன்னு கேட்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்கிற ஆண்டவரே அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய அந்த அந்த நிற்கிறதான அந்த போஸ்டர் அதைவே மாட்டிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நிறைய ஆட்கள் அவ்விதமாக தேவனால் மாற்றப்பட்டு கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலைமையிலே மோசே தள்ளப்பட்டதுக்கு பிறகு இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து தாழ்மையோடு நிற்கிறதை பார்க்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அநேக ஆண்டுகள் அவன் வனாந்திரத்திலே அவன் துன்பத்தை அனுபவித்தான், பாடுகளை அனுபவித்தான், அவன் கஷ்டங்களை அனுபவித்தான். அந்த கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் இவைகளுக்கு பேர் தான கர்த்தருடைய பலத்த கரம். The God's heavy hand. Sometimes the God's heavy hand is placing upon us. நம்முடைய மேலே அவருடைய பலத்த கரத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் வைக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஏதோ பிசாசு தொந்தரவு, பிசாசு போராட்டம், நேரம் சரியில்லை. நேரம் சரியில்லை தான். ஏன் நேரம் சரியில்லை? கர்த்தர் தன்னுடைய பலத்த கரத்தை என்ன செய்கிறார்? மேலே வச்சிருக்க. நீயா குதிச்சாலும் மேலே வர முடியாது, தட்டிடுவார் கீழே. உட்கார். ஆமா, நான் லண்டனுக்கு போயிடலாம், எங்கே பாதியில் ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவார், போக முடியாது.
தர்சீசுக்கு போனாலும் வண்டியிலே தூக்கி போட்டு கடலை போட்டுருவார், திருப்பியும் கொண்டு வந்துடுவார். நம்ம நினைக்கிற மாதிரி போக முடியாது. நகோமி போனாள், கர்த்தர் பலத்த கரத்தை மேல வச்சுட்டார், எங்கேயும் ஓடவே முடியாது. அந்த பலத்த கரத்தை தேவன் இவன் மேல் வைத்தார். ஆண்டுகள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது, ஆண்டுகள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நீர் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அவன் வெறுத்து விடவில்லை. தேவன் அவனோடு வந்து பேசும் பொழுது, உண்மை எனக்கு தெரியாது, உண்மை நான் இனி நம்பவில்லை, பட்டதெல்லாம் போதும், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிருக்கலாம். ஆனா அவன் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையோ விசுவாசத்தையோ அல்லாவிட்டால் ஆண்டவர் மேல் அவனுடைய அந்த அவர் வைத்திருந்தான் அந்த விசுவாசம் குறையவில்லை. பொதுவாக அவர் மேல வைத்த நம்பிக்கை, விக்கிரகங்கள் எல்லாம் அவன் ஆராதிக்க அவன் போகவில்லை என்று சொல்லலாம். அத்தனை வருஷங்களும் அவன் அந்த துன்பத்தின் மத்தியிலையும் கஷ்டத்தின் மத்தியிலையும் அவன் இந்த ஒரே தேவன் யெகோவா என்கிற தேவனை விட்டவன் தூரமாய் போகவில்லை. அம்மா கற்றுக் கொடுத்த அந்த பாடம் அவன் மனசுல இருந்தது. சண்டே ஸ்கூல்ல அவன் கேட்டது மனசுல இருந்தது. அம்மாவுடைய மடியில் உட்கார்ந்து அவன் யெகோவா என்கிற நாமத்தை, யெகோவாவை பற்றி அவனுடைய தாய் கற்றுக் கொடுத்தவைகளை அவன் புரிந்திருந்தான். அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்தாலும் அவனை வளர்த்தினது யார்? யூத தாயாகிய தன்னுடைய தாய் தான் வளர்த்தினாள். ஆகவே உங்க பிள்ளைகள் அவங்களுக்கு சின்ன வயசுல மடியில வச்சு நீங்க சொல்லிக் கொடுக்கிற பாடம், நீங்க மடியில சொல்லிக் கொடுக்கிறதான அந்த வேத வசனங்கள் அவர்கள் ஒரு நாள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது கிரியை செய்யும். ஆமென். அவர்கள் தூர இடத்தில் போகலாம், தூர தேசத்துக்கு போகலாம், பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், ஆண்டவரை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அவங்களுக்கு துன்பத்தினாலே அழுத்தப்படும் பொழுது, தேவனுடைய கை பாரமாய் அவளை அழுத்தும் பொழுது, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலேயும் ஆண்டவரை விட்டு மறுதலித்து போகாமல், யெகோவா அவர்தான் தேவன், கடவுள் ஒருவர் உண்டு, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு நம்முடைய பிள்ளைகள் தள்ளப்படாமல் காக்கப்பட வேண்டும் என்றால், நமது சிறு வயதிலேயே அவர்களுக்கு அந்த வேதத்தை பற்றி, வேத வசனங்களை பற்றி, நம்முடைய தேவனை பற்றி நாம் சொல்லிக் கொடுத்திருப்போம் என்றால் அந்த உள்ளத்திலே அவைகள் அப்படியே பதிந்திருக்கும். அவைகள் அவர்களை நிச்சயமாய் பாதுகாக்கும், அவர்களை காப்பாற்றும். நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, கர்த்தர் நம்ம மேல அப்படி கையை வைத்து எழும்ப விடாம இருக்கிறார் என்றால் என்ன சொல்லுவோம்? இந்த ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறார், உயர்த்த மாட்டேங்கிறார், ஆண்டவருக்கு வழிகளை திறக்க மாட்டேங்கிறார், எவ்வளவு நாள் இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது, கடவுளே ஒருத்தர் இல்லை அப்படிலாம் நினைச்சிட்டு நம்ம விலகி போய் விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப வாசித்த அந்த வசனத்துக்கு வருகிறேன். ஆண்டவர் இவனை பார்த்து, பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அவர் பார்வோனுக்கு விட மேலே, பார்வோனுக்கு தேவன் என்றால் பார்வோனுக்கு கீழே உள்ள ஒரு பொசிஷன் அல்ல. தேவன் அவனை பார்வோனாக மாற்ற, அவன் பார்வோனாக மாற வேண்டிய அவனை இப்போ அவனை ஒன்றுமில்லாதவனாக மாற்றிவிட்டு இப்ப சொல்லுகிறார், உன்னை நான் பார்வோனாக மாற்றப் போகவில்லை, உன்னை ஒரு ராஜாவாக மாற்றப் போகவில்லை, உன்னை பார்வோனுடைய அந்த ஸ்தானத்தை உனக்கு நாம் கொடுக்க விரும்பவில்லை, அதுக்காக உன்னை நான் அழிக்கல, உன்னை நான் பார்வோனுடைய அந்த ஸ்தானத்தை விட ஒரு மேலான ஸ்தானத்தை கொடுக்க விரும்புகிறேன். கருத்தை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோமா? அதாவது டாக்டர் பில்லி கிரஹாம் அவரிடத்துல பல சமயம் கேட்டாங்களாம், அமெரிக்க அதிபராகும்படி அவரிடத்துல கேட்டாங்களாம். அவர் சொன்னாரோ, இப்போ வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன், அதை விட்டு நான் அதிபராக மாறினேன்னா அதாவது கீழ் நோக்கி வருகிற ஒரு காரியமா இருக்கும். நான் என்ன செய்கிறேன்? நான் என்னை தாழ்த்திக் கொள்கிறேன், மேல இருந்து கீழே வர்ற மாதிரி. ஒருத்தர் ஊழியக்காரனா இருக்கிறவர் மேல தான் இருக்கணும், கீழே வரக்கூடாது. இப்போ பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்தாலும்
பிரைம் மினிஸ்டர் இங்கே தான் இருப்பார், அங்கே தான் இருப்பார், அவர் அங்கே தான் இருப்பார். ஆண்டவர் ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு சுவிசேஷகனாக தேவன் அழைத்தாலும் சரி, ஒரு பாஸ்டராக அழைத்தாலும் சரி, ஆண்டவர் தேவ ஜனத்தை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாக தேவன் அழைக்கும் பொழுது, அவனை சபையின் ஒரு போதகனாக அழைக்கும் பொழுதும் அவன் இந்த அரசியல் தலைவர்களுடைய தேசத்தின் ராஜாவை பார்க்கிலும் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் இந்த மோசையை நோக்கி சொல்லுகிறார், பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக உன்னை ஆக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக்குவேன் என்றால் என்ன சொல்ல, வாசித்து பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனுக்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன். ஆக்கினேன், ஆக்குவேன் சொல்லல, ஆக்கினேன். பிரசன்ட் டென்ஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா, அதாவது அந்த முடிஞ்சு போச்சு, இனிமே உனக்கு அங்க எல்லாம் வேலை இல்லப்பா, எல்லாத்தையும் பெட்டு கட்டிட்டு வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன், உனக்கு அடுத்த ப்ரமோஷன் தர போறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன், நீ பார்வோனுக்கு தேவனாக மாற போகிறாய். பார்வோனுக்கு தேவன், பார்வோனுக்கு தேவன், உலகத்துக்கெல்லாம் தேவன் அல்ல, அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் உன்னை தேவனாக்குவேன் சொல்ல, உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குவேன். சில இடங்களில் கர்த்தர் நம்மை அந்த ஜனங்களுக்கு மேலாக ஒரு தெய்வீக ஸ்தானத்தில் ஒரு தேவனை பார்க்கிறது போல நம்ம பார்ப்பாங்க, ஒரு தேவனை பார்க்கிறது மாதிரி பார்த்து பயப்படுவாங்க. அந்த ஒரு பயம் வரும், ஒரு ரெவரன்ஸ். அதாவது அப்படிப்பட்ட ஒரு ரெவரன்ஸ்ங்கிறது ஒரு பயபக்திக்குரியவர்களாக கர்த்தர் நம்மை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னை அப்படி மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் விரும்புகிறது எல்லாமே எப்படி மாறணும்? தேவனாகவே மாறணும்னு சொல்லி விரும்புகிறது தான் முதல் தப்பு. அதுதான் முதலாவது பாவமே, அதுதான் பாவம். பாவம் பிரவேசித்ததுக்கு காரணமே என்னன்னா, நான் உயர வேண்டும், நான் உயர வேண்டும் என்று நினைத்தது தான் பாவமா மாறியது. உயர வேண்டும் என்று நினைப்பது பாவம் அல்ல, எப்படி உயர வேண்டும் என்று நினைக்கிறது தான் அதாவது இருக்கிறது. வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். The book of Isaiah chapter 14 verse 14. நான் மேகங்களுக்கு மேலாக, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். யார்கிட்ட சொல்றார் ஆண்டவர்? லூசிபர் கேருபாய் இருந்தவன், காப்பாற்றுவதற்காக தேவனுடைய பர்வதத்திலே இருந்த அவனுக்கு இருதயத்திலே ஒரு மேட்டிமையான எண்ணம். அது என்ன எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமா சொல்ல போனா, அதாவது கடவுள்கிட்ட எல்லாரும் மதிக்கிறாங்க, ஆனா அவர் யாரையுமே வணங்குறது கிடையாது. அவன் பார்க்கிறான், கடவுள் யாரையும் வந்து குட் மார்னிங் சொல்றாரா? சொல்லியிருப்பார் தெரியல, அந்த மாதிரி குட் மார்னிங் எல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை, அவரை சொல்லிக்கலாம் அவர் விளையாண்டவர். ஆனா ஆண்டவர் வந்து எல்லாரும் ஆராதிப்பாங்களே தவிர அவர் யாரையும் ஆராதிக்க மாட்டார். எல்லாரும் அவரை புகழ்கிறார்கள், எல்லாரும் அவரை ஆராதிக்கிறார்கள், எல்லாருக்கும் மேலாக அவர் இருக்கிறார், எல்லாரும் அவரை மதிக்கிறாங்க. இதை பார்த்தவன் நம்ம இருதயத்துக்குள்ளால ஒரு விதமான எண்ணம், ஆசை வந்தது, நான் தேவனுக்கு ஒப்பாக மாற வேண்டும். இப்ப தேவனுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் என்ன மதிக்கணும், ஆனா நான் யாரையும் மதிக்க கூடாது. எல்லாரும் என்ன புகழணும், ஆனா நான் யாரும் என்ன செய்யக்கூடாது, புகழக்கூடாது. எல்லாரை விட நான் மேலான ஸ்தானத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்கிற அந்த மேட்டிமையான எண்ணம். ஆகவே அதாளத்திலே அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். பேதுரு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் முழுதும் படித்து பாருங்கள், 4-5 அதிகாரங்கள் முழுசும் அங்கே கீழ்ப்படிதலை பற்றியும் தாழ்மை பற்றியும் சொல்லி இருக்கிறது. ஆகவே மனிதனுடைய ஒரு எண்ணம், அந்த லூசிபர் இடத்திலிருந்து இருந்த எண்ணமே மனுஷனுக்கும் அந்த பிசாசு கொடுப்பான். பிசாசு எப்பவுமே இந்த மேட்டிமையான எண்ணத்தை கொடுப்பான்.
பெருமையான எண்ணத்தை கொடுப்பான். நம்ம ஜாதியை பற்றிய பெருமை, படிப்பை பற்றிய பெருமை, ஒண்ணு இல்லைனாலும் பெருமையா நினைப்போம். இவன் நினைக்கிறதுக்கு இவனுக்கு இதா இருக்கா? கிருபையா ஆண்டவர் அங்க வச்சிருக்கார். எட்டி உதைச்சார்னா கீழே போயிடுவான், அது அவனுக்கு தெரியல. ஆண்டவர் கிருபையா வைத்திருக்கிறார். நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோமோ, இல்லை எந்த சபையில் இருக்கிறோம், எந்த ஊர்ல இருக்கிறோம், எந்த பொசிஷன்ல இருக்கிறோம், எல்லாமே கர்த்தர் நம்மை ஆக்கி இருக்கிறார். எப்படி ஆக்கி இருக்கிறார்? எதனால் ஆக்கி இருக்கிறார்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபை. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்கப்பா, இன்னைக்கும் எனக்கு நாசியில சுவாசத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டில் என்ன வச்சிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சூட்டு கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு ஆடி காவரோ இல்லைன்னா என்னது எந்த கார் கொடுத்திருந்தாலும் சரி, அதுல உட்கார்ந்து போறதற்கு எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு உயர்ந்த நிலைமையை தந்திருக்கிறீரே, அதற்கு உமக்கு போயிட்டு உள்ளால பத்திரமா வந்தாதான். அப்படின்னா உங்களுடைய கிருபைதான், உங்களுடைய கிருபைதான் அப்படின்னு சொல்லி அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை உயர்த்த வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்யணும், தாழ்மையோடு கூட பேசணும். பெருமையா பேசக்கூடாது. அகங்காரம், பெருமை, திமிர், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உபயோகப்படுத்துற வார்த்தைகள் தெரியும் இல்லை? இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நாம் அதனால தலை குனிஞ்சு அப்படியே நடக்கணும்னு நான் சொல்லல. தலையை நிமிர்ந்து நடக்கலாம், தப்பில்லை. ஆனா பெருமை மட்டும் இல்லாம இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா நம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து நடக்கலாம், சந்தோஷத்தோடு கூட நடக்கலாம். நமக்குள்ள பெருமை, மேட்டிமை மட்டும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ 40 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறதான என்ன பார்த்துட்டு 1 வருஷம் ஊழியத்தில் இருக்கிற ஒரு நபர், ஊழியத்துக்கு புதுசா வந்திருக்கிறவர், வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? சீக்கிரமா அனுப்பிடுவார். ஊழியத்தை விட்டு அனுப்பி எத்தனை பேர் அப்படி போயிருக்கிறாங்க? அப்பதான் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. 40 வருஷம் ஊழியத்துல இருக்கிறதான என்ன பார்த்துட்டு ஒரு பொறாமை அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வரும் என்றால், கர்த்தர் அவர்கள் என்ன செய்வார் என்றால் ஊழியத்தில் இல்ல உலகத்தில் வைக்க மாட்டார். பெருமை, மேட்டிமை, நமக்கு வயசு, நம்முடைய தகுதி எல்லாம் நமக்கு தெரியணும். அப்படி இருந்தாலும் கூட நம்ம நினைக்க கூடாது. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மேல இருக்கிற ஆட்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்டர்ஸ்கள் தான் பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் டீச்சர்ஸ், பெற்றோர் என்றால் பெற்றோர், தேசத்தில் உள்ள அதிபதிகளாக இருந்தால் அவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அதிகாரிகள் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். கர்த்தருக்கும் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். The book of Genesis chapter 3 verse 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமையை அறிந்து, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துருபதேசத்தை அவன் இருதயத்தில் அவனுக்கே தோன்றியது. சில சமயத்தில் விசுவாசிகளுக்கு அப்படி இருந்த இருப்பில் மாறிடுவாங்க. அவன் இருதயத்தில் சில எண்ணங்கள் வந்துடும். நேரத்துக்கு வரை நல்லா இருந்திருப்பா, அடுத்த நாள் அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம், தவறான எண்ணம், a wrong motive, a wrong desire, அது உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் அவன் வாழ்க்கை கதை முடிஞ்சிடும். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஆமென். தவறான எண்ணங்கள், தவறான இச்சைகள், தவறான காரியங்கள் நம்ம உள்ளத்திலே வராமல் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தான் காக்க முடியும். அதுவும் மேட்டிமை ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதுலேயும் மேட்டிமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே தான் நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? ஏவாளை பற்றி பார்க்கிறோம். ஏவாள் நான் அதாவது ஏவாளுக்கு சொல்லப்படுகிறது. யார் சொல்வது? சாத்தான் சர்ப்பத்தின் வடிவிலே வந்து அவளோடு கூட பேசுகிறான். தினந்தோறும் வந்து பேசியிருப்பார். வல்லாத சம்பாஷணைகளுக்கும் தவறான ஆட்களோடு உள்ள தொடர்பு தவறான காரியத்தை செய்யும்படியாய் தூண்டியது, நினைக்கும்படியாய் தூண்டியது. யாரோடு அதிகமாக
நீங்க போன்ல பேசுறீங்க, யாரோடு உங்களுடைய தொடர்பு இருக்கிறது, யார் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வாராங்க, அந்த ஆட்கள் சர்ப்பமா இல்ல உண்மையாகவே அது சாத்தானா இல்ல ஆண்டவர் அனுப்பினதான் ஆளா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்ல சாத்தான் அனுப்பின ஆளா இல்ல தேவன் அனுப்பின ஆளா என்கிறத பார்க்கணும். அவன் விசுவாசியா இல்ல விசுவாசி இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அவனுக்கும் பாஸ்டருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க, சபையில் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்க்கணும். வேதம் வாசிக்கிற ஆளா இல்லாத ஆளா அப்படின்னு பார்க்கணும். ஜெபிக்கிற ஆளா இல்லாத ஆளாங்கிறத பார்க்க வேண்டும். சரியில்லாத ஆட்களோடு சேருகிற ஆட்களை நானும் கவனித்திருக்கிறேன். அவங்க எவ்வளவு ஹீரோவா இருந்தாலும் ஹீரோவா மாறிடுவாங்க, கொண்டு வந்துருவாங்க. சாத்தான் அவன் நம்மை என்ன செய்வான் என்றால், நாம் உயர வேண்டும் என்று அவன் விரும்பி அதை செய்யவில்லை. பிசாசு நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் சூழ்ச்சியாய் தந்திரமாய் நம்மை வந்தவன் வஞ்சிக்கும்படி பல காரியங்களை அவன் செய்வான். தேவனை போல மாறணும். கர்த்தர் அவ்வளவு மேன்மை வச்சிருக்கிறார். போதாதா? ஏதேன் தோட்டம் உலகத்தையே கையில கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு ஆசைன்னாலும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சில ஆட்கள் பார்த்து கல்யாணமே கட்டியிருக்க மாட்டாங்க. கோடி 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 கணக்கில் ஏக்கர் ஏக்கர் ஏக்கரா அவங்க சம்பாதிச்சு பினாமி பேர்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. செத்து போனா எங்க எது சம்பாதிச்சு போட்டான்னு தெரியாது. அதுக்கு பிறகு அதுல நடக்கிற கேஸ் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? குடும்பம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சொந்த பந்தம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களே சேகரித்து பொன்னையும் பொருளையும் பணத்தையும் எவ்வளவோ சம்பாதிப்பார்கள். அது நமக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் அவர்கள் சம்பாதித்ததல்ல, கர்த்தர் உண்டாக்கி முழு உலகத்தையும் அவர் கையில் கொடுத்தார். The whole earth, இந்த முழு உலகமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள ஆடு மாடுகள் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். 4 பெரிய ஆறுகள் பிரிந்து ஓடியது ஒரு நதியிலிருந்து. இவங்களுக்கு எங்கேயும் போக வேண்டாம். பெரிய ஏதேன் தோட்டம், பெரிய பார்க்கு, சகலவித விருட்சங்களும் கொண்டதான அந்த இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். நம்ம ஏதோ ஒரு அரை பவுன் ஒரு பவுனை வச்சுட்டு நல்லா காதை ஆட்டிட்டு இருக்கிறோம். ஆமா, ஆனா அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க முழுவதும் பொன், பொன் விளையும். அப்புறம் கோமேதகம், நவரத்தின கற்கள் எல்லாமே அந்த தோட்டத்தில் விளைந்ததாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொன் விளைந்தது, நவரத்தினங்கள் விளைந்தது. இவ்வளவு மேன்மையா இவ்வளவு ஐஸ்வர்யமா வச்சிருந்தாலும் அந்த ஆசை பாருங்க விடவே இல்லை. சொல்லுவாங்க பேராசை பெரு நஷ்டம். ஆண்டவர் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கொடுக்கிறதுல திருப்தியா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நாம் போதும்னு சொல்லுவோம். தேவன் கொடுக்காதவைகள் நமக்கு தேவையில்லை. ஆமென். தேவனுக்கு சித்தமில்லாதது அது நமக்குரியதல்ல. நமக்குரியது இல்லாததை நாம் இச்சிக்க கூடாது. தேவனை போல மாறுவேன் என்றால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு யாருமே, கேள்வி கேட்கறது யாருமே கிடையாது. ஆபீஸ்ல வர்றோம், கேள்வி கேட்க இஷ்டம் இருந்தா வருவேன், வராமலும் இருப்பேன், எப்போனா லீவு போடுவேன், செஞ்சா செய்வேன், செய்யாமலும் இருப்பேன், என்னை யாருமே கேட்க கூடாது அப்படின்ட்டு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானா? ஸ்கூல்ல வாத்தியாரு நமக்கு கேள்வி கேட்கக்கூடாது, அட்டெண்டன்ஸ் போடக்கூடாது, ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. அப்படின்னு இருந்தா அந்த வாத்தியாரை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். நமக்கு நாட்டில் அதிகாரிகள் இருக்கிறாங்க, எதையுமே நம்ம கண்டுகொள்ளாம இருக்கணும். எந்த சட்டம் இல்லை, எந்த காரியத்தும் நம்ம கீழ்ப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. நானே ராஜா, நானே மந்திரி அப்படின்னு இருந்தா, எனக்கு மேல யாருமே இல்லை அப்படின்னு இருந்தா, அது போல ஃப்ரீடம் வேற ஒண்ணுமே இல்லை. மனசு என்ன தேவை? ஃப்ரீடம் தேவை. ஃப்ரீடம். பிள்ளைகளை பாருங்க, என்ன விட்டுருங்க, என்ன கேட்காத, நீ என்ன கேட்கிற, அதை செய்தியா இதை செய்தியா. அக்கௌண்டபிலிட்டி மக்கள் விரும்பாத காரியம். ஊழியத்துக்கு வந்தா கூட ஊழியத்தில் என்ன யாரும் கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் அப்படின்னு போயிடுறாரு. அவர் விசுவாச ஊழியத்தில் இருக்கிறார். விசுவாசத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வேணும். ஊழியக்காரன் தான் நமக்கு மேலே இருக்கிறவர்கள் கணக்கு கேட்க வேண்டும். ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்கணும், அதிகாரிகளுக்கு கீழே இருக்க வேண்டியது இருக்கும், தகப்பனுக்கு தாய்க்கு கீழே இருக்க வேண்டியது இருக்கும்.
அதே போல ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இவர்களை அந்த நிலையில் தான் வைத்தார். தினந்தோறும் வேலை செய்கிறாங்களா இல்லைன்னு கர்த்தரை பார்ப்பார். பண்படுத்தினாங்களா, சரியா தோட்டத்தை காவல் காத்தாங்களா, அது மாத்திரமல்ல அந்த பழத்துக்கிட்ட போனாங்களா இல்லையா, பழத்தை பறிக்க கூடாது, அதை புசிக்கூடாது. அது என்ன ஆண்டவர் அப்படி ஒரு இப்ப தேவனா மாறிட்டோம்னா கேட்கறதுக்கு ஆளை இல்லையா, எல்லாத்தையும் சாப்பிடலாம், எங்க வேணா போலாம், என்ன வேணா செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளே வந்தது பாருங்க. அது தவறான சிந்தை. எந்த ஒரு மனுஷன் பேராசைப்படாமல் இருக்கிறது எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதிகமா ஆசைப்பட மாட்டேன், நான் மிஞ்சி நான் ஆசைப்பட மாட்டேன், எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி நான் எண்ண மாட்டேன், என் தகுதிக்கு மிஞ்சி நான் ஆசைப்பட மாட்டேன் என்று சொல்லி அவன் கீழ்ப்படிதலுக்கும் அதிகாரத்துக்கு உட்பட்டு நடப்பதற்கு, ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறானோ, அவன் அதிகாரத்துக்கு அடங்கி ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறானோ, அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துவோமா? ஆண்டவர் உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அந்த கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியான கிருபையும் அதுக்குரிய ஆயுசு நாட்களையும் கூட கூட்டி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தன் ஆண்டவர் இப்பொழுது மோசேகிட்ட சொல்கிறார், நான் பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கினேன். எத்தனை பேர் நீங்க தேவனாக விரும்புறீங்க? அதாவது ஆங்கில வேதாகமத்தில் அதை இப்படி படித்தால் இப்படி வாசிக்கிறது. Then the Lord said to Moses, see, I have made you like God to Pharaoh. அதாவது கடவுளை போல மாற்றம் என்றால் எதில மாற்றம்? எவைகளிலே மாற்றம்? வாசித்து பாருங்கள். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? அவனை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் முதலாவது நாம் படிக்கிறோம். The book of Genesis chapter 1 verse 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அது என்ன? தம்முடைய சாயலாக, கடவுளுக்கு ஒப்பாக நான் உன்னை மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சொல்றோம் இல்ல என்ன சாத்தானுக்கு ஒப்பா மாற்றுன்னு கேட்கிறோம். அவன் தான் நிறைய வச்சிருக்கான். ஆமா, அதனால அவனுக்கு பின்னால் நம்ம போறோம். பணத்துக்கு பின்னால போறவன் சாத்தான், புகழுக்கு பின்னால போகிறவன் சாத்தான். அவன் சொல்றான், நீ என்னை பணிந்து கொள், இந்த உலகத்துடைய மகிமையெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஒன்னு பொருள், இந்த உலகத்தில் உள்ள காரியம், உலகத்துல நான் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வது அதல்ல உயர்வு. எவ்வளவு பெரிய பணக்காரன் நான் இருக்கிறேன் என்கிறதல்ல நம்முடைய உயர்வு. உயர்வு என்றால் தேவனுக்கு ஒப்பாக மாறுதல். ஆமென். தவறான உபதேசத்தை சொல்ற மாதிரி சில முழிச்சிட்டு இருக்கீங்க. தேவனுக்கு ஒப்பாக மாறுதல் என்றால் எதிலே தேவனுக்கு ஒப்பாக மாறுதல்? அப்படி சுபாவத்தில் அவருக்கு ஒப்பாக மாறுதல். தேவன் மனுஷனை எப்படி படைத்தார்? தேவ சாயலாக படைத்தார். தம்மில் ஒருவரை போல படைத்தார் என்றால் தம்முடைய சாயலிலே மனுஷனை படைத்தார். தேவ சாயலாக மனிதனை படைத்தார். சாராரண ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? தேவ சாயல் ஆக மாறி. அதை கலர தோட்டத்துக்கு போகும்போது நமக்கு ஞாபகமே வரும். ஆமா, கல்ற தோட்டத்தில் போகும்போது தேவ சாயலாக மாறி அப்படின்னு சொல்லி பாடுவோம். வீட்டுக்கு வந்தா அப்புறம் அந்த பாட்டை பாடவே மாட்டோம். ஏன்னா அது சாவுக்கு பாட வேண்டிய பாட்டு. அந்த அம்மா அதுக்காக அவங்க அந்த பாட்டை ஏற்றல. நம்ம ஜபத்தில் உட்கார்ந்து பாட வேண்டிய பாட்டு. தேவ சாயலாக மாறி அப்புறம் தேவனோடு இருப்பேன். எத்தனை பேர் தேவ சாயலா மாற விரும்புறீங்க? தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதம் சொல், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஒளியாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல். அவர் சொல், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதன் மேல நமக்கு இச்சை வேணும். ஆமே, வானத்துக்கு ஏறவே அது பிடிப்பேன் இது பிடிப்பேன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன செய்யணும்? தேவனுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி இவங்க ரெண்டு பேரும், மனுஷனும் இந்த சாத்தானாய் விழுந்து போன இருக்கிறானே,
இவனும் ஆசைப்பட்டது போல நாம் ஆசைப்படாமல் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சுபாவங்களுக்காக ஆசைப்பட வேண்டும். அது இச்சிக்கணும். எதை இச்சிக்க வேண்டும்? அந்த பழத்தை இச்சிப்பதல்ல, இல்லை என்றால் தேவனை விட மேலே என்கிறதான அந்த ஸ்தானத்தை இச்சிப்பதல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அழைப்புக்கு மேலான காரியங்களை அல்ல, தேவன் நமக்கு அனுமதிக்கிற ஒரு காரியம் உண்டு. என்னை போலவே நீங்கள் மாற முடியும். அல்லேலூயா. இதுல கொஞ்சம் தான், நீங்க 50% அப்புறம் நீங்கள் மாறக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். there is no limitation to become like God in love, in holiness. அன்பிலேயும், அன்பில் நம்மை பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் மாற்றுவதற்காக அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனை போல மாறணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் அவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு நம்ம சொன்னா தப்பே கிடையாது. அது இருதயத்தை பொறுத்து இருக்கிறது, நோக்கத்தை பொறுத்து இருக்கிறது. நான் தேவனுக்கு ஒப்பாக மாறுவேன். ஆண்டவர் சொல்ற, பார், நான் உன்னை இந்த உலகத்துல பார்வோனை போல அல்ல, பார்வோனுக்கு மேலாக உன்னை மாற்றப் போகிறேன். நான் பார்வோனை போல அல்ல, உன்னை பார்வோனுக்கே தேவனாக நான் மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எனக்குள்ள வேணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீர்களோ, அத்தனை பேர்களை கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றம் உள்ளவர்களாய் அவர் இன்றிலிருந்து மாற்ற அவர் துவங்குவார். இன்றிலிருந்து மாற்ற துவங்குவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படின்னா கர்த்தர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிற வசனத்தை வாசிக்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். 13வது வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். 16வது வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் நமக்கு அனுப்புகிற பாடுகள். ஆண்டவர் துன்பங்களை அனுப்புவார். தேவ சாயல் சும்மா வராது. ஆண்டவர் மீதியான தேசத்துக்கு விரட்டிடுவார். ஆடு மேய்க்கிற நிலைமை கர்த்தர் நம்ம ஹீரோவை நினைச்சா சீரோவாக்கி அவர் கையை மேல வைத்து அழுத்தி மெஷின்ல போட்டு சரியா என்ன செய்யணும்? நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? என்னவா மாத்தணும்னு நீங்க கேட்ட உன்னை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்வார். அதுக்குரிய மிஷின்ல போடுவார். அன்பில் பரிசுத்தம் உள்ளவளாய் மாறணும் விரும்புறீங்களா? அன்பில்லாத கணவனை தருவார். அப்பதான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவளாய் மாற முடியும். பரிசுத்தவானா மாறணும் விரும்புறீங்களா? பரிசுத்தம் இல்லாத இடத்துல கொண்டு வந்து வைப்பார். அங்கே இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார் என்றால், அதுல நம்ம பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருந்து நாம் நம்மை காத்துக்கொண்டு அங்கே தேவனுடைய சாயலாய் மாற ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கர்த்தர் நம்மை அன்பிலே அவருக்கு ஒப்பாய் மாற்றுவார். பரிசுத்தத்திலே அவருக்கு ஒப்பாக நம்ம என்ன செய்வார்? மாற்றுவார். சாந்தத்திலே அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவார். பொறுமையிலே அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவார். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற உயர்வு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி என்னை உம்முடைய சாயலாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா. Glory to God. ஜெபம். ஆண்டவரே நம்முடைய சாயலா மாற்றுங்கப்பா, உம்முடைய சாயலா மாற்றுங்கப்பா, உம்முடைய சாயலா மாற்று. நம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். நீர் எங்களை உம்முடைய சாயலாய் மாற்றுவீராக. நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, நாங்கள் இந்த உலகத்திலே கண்ணை மூடி மறு உலகத்திலே கண்ணை விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி அடையும்படியாய் நீர் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக எங்களுக்கு அனுப்புகிற பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு அனுப்புகிறதான சோதனைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு அனுப்புகிற உபத்திரவங்களுக்காய் ஸ்தோத்திரம்,
எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுக்கிற தண்டனைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் உருவாக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொன்னவர் எங்களை அவ்விதமாய் கர்த்தாவே உமக்கு ஒப்பாக எங்களை மாற்றுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.